நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது உறுப்பினர்களின் உரை நேற்றோடு நிறைவடைந்த சூழ்நிலையில் இந்த விவாதத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி பதிலுரை அளிப்பது வழக்கம். மக்களவையில் நேற்று மாலை பிரதமர் நரேந்திர மோடி பதிலுரை அளிப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தொடர்ந்து காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்ததால் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. இதனால் அவைக்கு பிரதமர் நரேந்திர மோடியை வர வேண்டாம் என்று நான் தான் கூறினேன் என்று மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். காங்கிரஸ் எம்பிக்கள் மூர்க்கத்தனமாக நடைபெற்று வருகிறார்கள் என்றும் நாடாளுமன்றத்தில் வைத்தே பிரதமர் மோடியை தாக்குவதற்கு எதிர்க்கட்சி எம்பிக்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டையும் பகிரங்கமாக சபாநாயகர் ஓம் பிர்லா வைத்திருக்கிறார். இதனால் இன்று மக்களவையில் பிரதமர் நரேந்திர மோடியின் பதிலுரை இல்லாமலேயே குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் நிறைவேறியது. அதற்கு விளக்கம் அளிக்கும் வகையில் சபாநாயகர் ஓம் பிர்லா என்று தெரிவித்துள்ள தகவலில் பிரதமர் நரேந்திர மோடியின் மீது எதிர்க்கட்சி எம்பிக்கள் தாக்குதல் நடத்துவதற்கு நாடாளுமன்ற வளாகத்திலேயே திட்டமிட்டிருக்கிறார்கள் என்பது தெரிந்ததால் தான் நான் பிரதமர் நரேந்திர மோடியை நேற்று அவைக்கு வர வேண்டாம் என்று நான் கூறினேன் என்றும் இன்றும் அதுபோன்ற சூழ்நிலை தான் அவையில் நிலவுகிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். எம்பிக்கள் மீது பிரதமரை தாக்குவதற்கு எதிர்க்கட்சி எம்பிக்கள் திட்டம் என்று மக்களவை சபாநாயகரே இந்த குற்றச்சாட்டை பகிரங்க குற்றச்சாட்டை கூறியிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்று மாலை 5 மணி அளவில் பிரதமர் நரேந்திர மோடி மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது எம்பிக்களின் விவாதத்திற்கு பதில் அளிக்க இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் மக்களவைக்கு வர வேண்டாம் என்று நான் தான் கூறினேன் என்று மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா என்று பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சி எம்பிக்கள் அதுவும் காங்கிரஸ் எம்பிக்கள் மூர்க்கத்தனத்தோடு நடந்து கொள்கிறார்கள் என்றும் அவர் கூறியிருக்கிறார்கள். காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் ஜோதிமணி, சுதா உள்ளிட்டவர்கள் மக்களவை வரலாற்றில் இதுவரை இல்லாத சம்பவத்தை நடத்துவதற்கு திட்டமிட்டது தெரிய வந்தது என்பதால் தான் பிரதமர் நரேந்திர மோடியை அவைக்குள் வர வேண்டாம் என்று கூறினேன் என்று சபாநாயகர் ஓம் பிர்லாவே பெண் எம்பிக்கள் மீது பகிரங்கமான குற்றச்சாட்டை முதன்முறையாக தெரிவித்திருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடியை தாக்குவதற்கு பெண் எம்பிக்கள் மற்றும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் திட்டமிட்டதாக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா குற்றம் சாட்டி இருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.